தூத்துக்குடி பூமாரிலேருந்து பேசுகிறோம். இந்த வருடம் பொங்கலுக்கு பூ வரத்துகள் சேலம், ஓசூர் அந்த சைட்லேருந்து செவந்தி பூ, செண்டு, ரோஸ்லாம் நிறைய வர போய் போன தடையோட இந்த வரத்துகள் அதிகம், விலை கம்மி, மக்களுக்கு ரொம்ப ரீசனபிள் ரேட்டாக 100 ரூபா 80 ரூபா ரேட்டுக்கு எல்லாம் பூலாம் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பிச்சிப்பூ பனி காரணமாக வரது கம்மியாகனால பிச்சிப்பூ மட்டும்தான் ஒரு 2500 ரூபா ரேஞ்சுக்கு போயிருக்கு. மல்லிப்பூ கொஞ்சம் வரவே இல்லை, வந்தாலுமே 6000 ரூபா 7000 ரூபாய்க்கு போயிருக்கு. மற்றபடி மக்களுக்கெல்லாம் புழக்கம் இருந்ததுனால இந்த இடம் மார்க்கெட்டுக்கு அதிக ஜனங்கள் ஏகப்பட்ட கூட்டம் வந்து நல்லா கன்சியூம் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் பரவாயில்ல, எவ்வளோ இன்னும் சரக்கு எவ்வளோ குறைஞ்சிருந்தாலும் மக்கள் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் திருப்தியாக பொங்கலுக்கு கொண்டாடுவாங்க. நல்ல மார்க்கெட்டில் நல்ல கூட்டம் நல்லா இருந்தது. வேறு விலையும் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் போன வருடத்துக்கு இந்த விட கம்பேர் பண்ணும்போது போன வருடத்தை விட பாதி விலையோட குறையாக தான் இருக்குது. 300 ரூபா விற்ற செவந்தியெல்லாம் இந்த இடம் 100 ரூபா 80 ரூபா தான் விற்றுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது ஓரளவுக்கு மக்கள் நிறைய வாங்குறத விட நிறைய வரது மழை இல்லாதனால அந்த சைடில் சேலம் அந்த சைடுலாம் மழை இல்லாதனால இந்த செவந்தி பூலாம் ஓயாமல் ஏகப்பட்ட பூ பூத்து நிறைய வந்துட்டு செவந்தினா வெள்ளை செவந்தி, மஞ்சள் செவந்தி, இந்த கலர் செவந்திலாம் நிறைய வந்து மார்க்கெட்டை நல்லா ஓரளவுக்கு செழிப்பாக இடம் வச்சுட்டு வேறு கேந்தி பூ அதிகம் 100 ரூபா விற்க வேண்டிய கேந்தி 10 ரூபா விற்றுருக்கு. போன பொங்கலுக்கு 100 ரூபா 80 ரூபா விற்ற கேந்தி பூலாம் இந்த இடத்த 10 ரூபா தான் விற்றுருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப அரை கிலோ 1 கிலோ வாங்கிட்டு போகிற ஆளுக்கெல்லாம் 3 கிலோ 4 கிலோ வாங்கிட்டு போகிற கன்சியூம் பண்ணி போகிற அளவுக்கு வந்துட்டு எல்லா மக்கள் நல்லா செழிப்பாக வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. தமிழர் திருநாளான தை திருநாளை முன்னிட்டு தூத்துக்குடி பூ மார்க்கெட்டில் பிச்சிப்பூ வந்து கிலோ 3000 போயிட்டுருக்கு. பனிப்பொழியின் காரணத்தினால மல்லிகைப்பூ வரத்து கம்மியாக இருக்கனால கிலோ 10,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. விலை கூட போகிறதுனால விவசாயிகள் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மக்களும் வாங்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை, விலையும் பொருட்படுத்தாமல் வாங்கிட்டு இருக்காங்க. தமிழர் திருநாளங்கள்னால எல்லாருமே இந்த கொண்டாடக்கூடியதுனால இந்த ரோஸு, ஜெரிபரா, கார்னேஷன்லாம் பெங்களூர், ஊட்டி ஆகிய பகுதியிலேருந்து வர வச்சு மக்களுக்கு விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்கள் வந்து போன வருஷத்தோடு இந்த வருஷம் வியாபாரம் நல்லா சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அனைவருக்கும் தமிழர் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தூத்துக்குடியிலிருந்து கைலாசம்.